6ஆம் அதிபதி அவயோகர்கள் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. ஆனால் அந்த இடத்துலையும் அவர்கள் ஒளித்தன்மையோடு இருக்கணும், சுபத்துவமாக ஒரு நட்பு அமைப்புள்ள இருக்கணும். சந்திரனுக்கு எங்கேயுமே பகை இல்லை. சந்திரன் கணிப்பதற்கு கடுமையான சிக்கலான கிரகம். அப்போ கும்ப லக்னத்திற்கு சந்திரன் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவார், கடுமையான நீச்சத்திற்கு அருகே இருக்கிறார். அந்த நீச்சம்னு கூட எடுக்க வேண்டாம், அமாவாசைக்கு அருகே இருக்கிறார். இந்த இடத்துல ஒன்று இங்கே இருந்தாலும் அமாவாசை, இங்கே இருந்தாலும் அமாவாசை. 9ஆம் பாவகத்தின் வழியாக அவருக்கு தொல்லைகள் வரும், கடன்கள் வரும், தொல்லைகள் வரும், விரோதங்கள் வரும். அப்பா கூட விரோதமாக இருப்பார். அப்பாவால் வந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா மக்களால் அத்தைனால் விரோதங்கள் வரும். அல்லது தந்தையின் சொத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வீக அமைப்புகளில் விரோதங்கள் வரும். தந்தையால் செலவுகள், இந்த இடத்துல தாயால் செலவுகள் அப்படிங்கிறது அவருடைய சந்திரனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல 9ஆம் பாவகத்தினுடைய இருப்பிட அடிப்படையில் 9ஆம் பாவகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் 9ஆம் பாவகம் ஒரு நிலையில் பெருமையை குறிக்கும், பூர்வீக பெருமையை குறிக்கும். அந்த பூர்வீக பெருமையை வந்தவுடன் அவர் நசுக்குவார், சொந்த ஊருக்கு போக விட மாட்டார். சொந்த ஊரில் இருக்கக்கூடிய வீடு வாசல் வாகனங்கள் எல்லாத்தையும் விற்க வைப்பார். அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல போய் அமாவாசை சந்திரன் வேறு எந்த விதமான நிவர்த்தியும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவார், தான தர்மம் செய்ய விட மாட்டார். தான தர்மம் செய்ய விட மாட்டார்னா என்னங்க அர்த்தம், தனக்கு மிஞ்சி தானங்க தானம். உங்களுக்கு காசு வந்தால் தானங்க 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 80 ரூபா போகிறோம், 20 ரூபா கையில் மிச்சம் இருக்குதுன்னு தெம்பாக இருந்தால் தானங்க ஒரு 10 ரூபாயாவது 5 ரூபாயாவது தானம் பண்ணுவீங்க. உங்களுக்கே 100 ரூபாய் இல்லை 10 ரூபாய் இல்லைன்னா எப்படி தானம் பண்ணுவீங்க? அப்போ தான தர்மத்தை அளிப்பார், செய்ய விடாமல் செய்வார் என்றால் உங்களுக்கு வருமானம் குறையும் என்று அர்த்தம். சரி, இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாகிறது நல்லதுன்னு சொல்லுவேன், ஆனால் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்திற்கு விருச்சிக ராசியாகவோ தனுசு ராசியாகவோ இருப்பது நல்லதுன்னுவேன். 3, 6, 10, 11 3ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் தான் அவர் இருக்கணும். 6ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல அவர் நீச்சனாக இருந்தால் ஓரளவிற்கு நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்குழியாக இருப்பீங்க, குழப்பவாதியாக இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் 6ஆம் அதிபதி நீச்சம். ஆனால் இங்கே அவர் இடத்துல பாபத்துவமாக இருந்தால் தொழில் ரீதியிலான கடன், தொழில் ரீதியிலான நஷ்டங்களை கொடுப்பார். இந்த இடத்துல 9ஆம் வீட்டின் வழியாக கெடுதல்களை செய்வார். இந்த இடத்துல அதே 6ஆம் இடத்து பலனை 10ஆம் இடத்தின் வழியாக தொழிலை கெடுத்து, அதை கெடுத்து, இதை கெடுத்து, இந்த இடத்துல வந்தவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சு, ப்ரொமோஷன் கிடைக்காம வச்சு, வேலையை விட்டு தூக்க வச்சு, தொழிலை பண்ண வச்சு, அதில் நஷ்டத்தை உண்டு பண்ண வச்சு, இருந்த வேலையும் போச்சு செஞ்ச தொழிலும் போச்சுறான்னு சொல்லிட்டு ரோட்டில் கடன்காரனா சுத்த வைப்பார். இதுதான் சந்திரனுடைய 6ஆம் இடத்து வேலை பாபத்துவமாக அவர் இருக்கும் பொழுது.